சிம்பிளா, ஹெல்தியா வெண்டைக்காய் பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது சாதம், திணை, வரகு, சாமை எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும். சாதம் போட்டுட்டு மேலே பச்சடி போட்டுட்டு அதுக்கு மேலே நெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் ஏதாவது ஒன்று விட்டு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது சூடான சாதத்துக்கு நல்லா மேட்ச் ஆகும். நீங்கள் ஆறுனதுக்கப்புறமும் சாப்பிட்லாம். நம்ம இடிச்சு அரைச்ச வெண்டைக்காய் பச்சடி தான் பார்க்க போகிறோம். இப்படி இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் கூட இதை அரைச்சிக்கலாம். இதுக்கு நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச ஆர்கானிக் வெண்டைக்காய் இதை எடுத்திருக்கோம். ஒரு துளி மருந்து கூட இல்லாமல் விளைஞ்சது, இயற்கையான முறையில். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். பச்சை வெண்டைக்காய், சிவப்பு வெண்டைக்காய்னு 2 இருக்குது. சிவப்பு வெண்டைக்காயில் பார்த்திங்கன்னா சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு கடலை எண்ணெய் ஊற்றுங்க. சன்ஃப்ளவர் ஆயில் நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ வெண்டைக்காயை போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வரமிளகாய், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, தக்காளி, வெங்காயம், ஜீரகம் நல்லா வதக்கணும். தேவைப்பட்ட மஞ்சள் தூள், மிளகாய் தூள், நீங்கள் கொத்தமல்லி தூள் கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாயிருக்கும். இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அது ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் உப்பு போடுங்க. நான் புளி கொஞ்சம் மிளகாய் தூள் போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மட்டும்தான் நான் உப்பு போட்டிருக்கேன். அதுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த ஸ்லைம் வரும், அதாவது ஜவ்வு மாதிரி இருக்கும். அதனால தான். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கும்போது பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இந்த ஸ்டேஜில் இது மாதிரி ஒரு குட்டியாக ஒரு கல் இருந்துச்சு அப்படின்னா இதில் போட்டுட்டு நல்லா இடித்து எடுத்துட்டோன்னாவே பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டு கூட பண்ணலாம். ஒரு நிமிஷம் இல்லைன்னா 2 நிமிஷம் அவ்வளோதான். இடிக்கிறதுக்கு டைம் எடுத்துக்கும். ஆனால் தண்ணியெல்லாம் விட்டுறாதீங்க. இந்த வெண்டைக்காய் பச்சடி அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது நல்லா அவங்களுக்கு மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் வெண்டைக்காய் சாப்பிடவே மாட்டேன்னு சொல்கிற குழந்தைகளுக்கு இது மாதிரி போட்டு கொஞ்சம் நல்லா சூடான சாதத்தில் தேங்காய் எண்ணெய் போட்டு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இதே மாதிரியே நான் தேங்காய், மாங்காய் எல்லாத்துலேயுமே போட்டிருக்கேன். நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உத்தமி கிச்சனில். இதில் நான் பூண்டு போட்டிருக்கேன். நீங்கள் பூண்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் இஞ்சி கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமி கிச்சனாக ஃபாலோ பண்ணலாம். இந்த வெண்டைக்காயை வச்சு நான் வெண்டைக்காய் ஃப்ரையும் பண்ணியிருக்கேன், அதுவுமே வீடியோ போட்டிருக்கேன். இது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட்ங்கிற வெப்சைட்டை 14 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட 8000 ரெசிபிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்ட்னு சொல்லிட்டு இன்னொரு சேனலும் ரன் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட 1900 ரெசிபிஸ் இருக்குது.